பட் பெண்கள் இதை சொல்லாத ஒரு ரகசியம் என்னன்னா, ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பெண்கள் உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. அது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்ன்றதுனால ஒரு பயாலாஜிக்கல் ரிதம் இருக்கு. அவங்களுக்கு மாதவிடாயிலேருந்து ஒரு 7 நாள் வரைக்கும் மாதவிடாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3லேருந்து 7 நாள். அதற்கப்புறம் அவங்களுக்கு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே வரும். அந்த டைம்ல கணவன் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் பூ வாங்கிட்டு போயிடலாம், கொஞ்சம் கண்டுக்கலான்னு இவர் கண்டுக்கிட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா அந்த அந்த பீக் அவங்க டச் பண்ணிட்ட பிறகு இந்த ஹஸ்பண்ட் கண்டுக்கவே இல்லை, வேலை மட்டும் வாங்குறாரு, எதுவுமே சொல்லலை, அவங்க பெண்மையை இவர் மெச்சவே இல்லைன்னா அடுத்த நாள் இவங்க வச்சிருப்பாங்க கச்சேரியை. பட் ஒரு ஆண் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றான், இது பண்றான். இந்த சைக்கிளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது பிராக்டிகலி பாசிபிள். ஓவுலேஷன் ஆப்னே ஒரு ஆப் இருக்கு, அதுக்கே ஒரு ஆப் இருக்கு. உங்க ஒய்ஃபுக்கு என்னைக்கு பீரியட்ஸ் ஆரம்பிக்குதுன்றதை நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவே சொல்லும், இந்த டேட்ல உங்க ஒய்ஃபுக்கு ஓவுலேஷன் நடக்குது, நீங்க அலர்ட்டா இருங்க, இந்த டேட்ல எல்லாம் அவங்களோட சேர்ந்து இருக்கலாம். இப்ப குழந்தை பேருக்கு போகும்போது மருத்துவர் சொல்லுவாங்க, இந்த டேட்ல சேர்ந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்னு. பட் நீங்க குழந்தை பெற்றுக்கு விரும்பலனாலும் அந்த டேட்ல சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்காக அந்த 3 நாள் தான் சேருவேன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 2-3 தடவை நீங்க சேர்ந்து இருக்கிறது அவசியம்.